போக்குவரத்து துறை அவருடைய கோரிக்கையை ஏற்று முதல் கட்டமாக 750 கோடி ரூபாய்க்கு அரசாணைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நிதியை ஒதுக்கி செப்டம்பர் மாதம் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குவதாகவும் அதன் பிறகு நிலுவையில் உள்ள தொகைகள் கொடுப்பதற்கு உண்டான முயற்சிகளை படிப்படியாக மேற்கொண்டு அவருடைய முழு தொகையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்தார்கள். அதையெல்லாம் ஏற்காமல் மொத்தம் 10 சங்கங்கள் சேர்ந்து இந்த வேலைநிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஏடிபி அண்ணா தொழிற்சங்கத்தை உடன் சேர்ந்து 37 சங்கங்கள் அரசுக்கு ஆதரவாக வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் பேருந்துகளை இயக்குவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று 75% பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய பேருந்துகளை ஓட்டுவதற்கு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம் வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய போக்குவரத்து துறை அதிகாரிகளை நாடினால் அவர்களுக்கு தினக்கூலி அடிப்படையில் வேலைகள் வழங்கப்படும். நாளை ஆட்களை தேர்வு செய்கின்ற பொழுது அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். நாளை 100% பேருந்துகளை ஓட்டுவதற்கு உண்டான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு பேருந்துகள் போக்குவரத்து பயணிகளுக்கு சிரமம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சென்னையில் புறநகர் ரயில்களை அதிகமாக இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தென்னக ரயில்வே 5 வழித்தடங்களில் சிறப்பு ரயில்களை விடுவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். சிறப்பு ரயில்களை ஓட்டுவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மெட்ரோ ரயில் பயணிகளை கவர்வதற்காக 40% கட்டணச் சலுகை அளித்திருக்கிறார்கள். பொதுமக்கள் அதையும் பயன்படுத்தி இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும். போக்குவரத்து கழக தொழிலாளர்களுடைய ஓய்வூதிய பலன்களை நாளை மறுநாள் அவர்களுக்கு 496 கோடி ரூபாய் அவர்களுடைய கணக்கில் வரவு வைப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இப்பொழுது இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபடாமல் அரசுக்கு ஆதரவாக தங்களை பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற போராட்டத்தை கைவிட்டு அவர்கள் பணிக்கு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறோம். இது தொழிற்சங்கங்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா அல்லது அழைப்பு எதுவும் விடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை, 5 கட்ட பேச்சுவார்த்தையில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, தொழிலாளர்களுடைய தனித்துறை அலுவலர் அவர்கள் 2 கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சிகளை மேற்கொண்டோம். கடைசியாக இந்த 1250 கோடி ரூபாயை பெற்றுக்கொள்ளுங்கள், செப்டம்பர் மாதம் வரை இந்த போராட்டத்தை தள்ளி வையுங்கள் என்ற கோரிக்கையும் வைத்தேன். 3 மாதம் ஒரு காலக்கெடுவை கொடுங்கள், அதற்குள் மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் பேசி ஒரு நல்லதொரு முடிவை தெரிவிக்கிறோம் என்ற கோரிக்கையை வைத்தோம். ஆனால் சிஐடியும் எல்பிஎஃப் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தம் என்ற ஒரே குறிக்கோளோடு செயல்படுகிறார்கள். இயக்கலாம் என்று ஒரு அறிவிப்பு வரும்போது அது பாதுகாப்பான பயணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரயில் ஓட்டி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் வழங்கப்படும். ஏன்னா ஹெவி லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்க, கண்ட்ராக்ட் லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்க இதில் கலந்துக்கிட்டாங்கன்னா அவர் நாளைக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கும். அவர்களுடைய பணம் என்பது உண்மை, அவர்களுடைய பணம் தான், கொடுக்க வேண்டிய பணம். இது ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளாக அது சேர்ந்து இன்று ஒரு மிகப்பெரிய தொகையாக இருக்கிறது. மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசும் அம்மாவுடைய பள்ளியில் ஆட்சி நடத்தக்கூடிய முதல்வர் அவர்களும் பணம் கொடுக்கவில்லை என்று சொல்லவில்லை. முதலில் 500 கோடி ரூபாய் கொடுப்பதாக அறிவித்திருந்தோம். அது போதாது என்று சொன்னார்கள். மீண்டும் 250 கோடி ரூபாய் சேர்த்து 750 கோடி ரூபாய் கொடுப்பதற்குண்டான அரசாணைகள் வெளியிடப்பட்டு விட்டன. அதில் 2 நாட்களுக்கு முன்னரே அவருடைய 8 மாத டிஏ நிலுவைத் தொகை 79 கோடி ரூபாயை அவருடைய கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. மீதி இருக்கக்கூடிய தொகைகளை வழங்குவதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மீண்டும் 500 கோடி ரூபாய் கொடுப்பதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் வேலை நிறுத்தத்தை
அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய நலநிலை அக்கறை இல்லை, இதில் அரசியல் செய்வதற்காக, அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா? மொத்த தொகை இல்லை, படிப்படியாகத்தான் கொடுக்க முடியும். 1250 கோடி ரூபாய் கொடுத்து விட்டால் அப்படியே படிப்படியாக கொடுப்பதற்கு, ஏன்னா இது பல காலமாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரே அடியாக முடிவுக்கு கொண்டு வர முடியாது. இதை தொழிலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய சிரமங்களை, அவருடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம். அவரோடு கொடுக்க வேண்டிய பணங்களை படிப்படியாக கொடுப்பதற்குண்டான முயற்சிகளை கண்டிப்பாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மேற்கொள்ளும். இந்த நிலைக்கு யார் காரணம்? ஆட்டோக்கள்ல அதிக கட்டணங்கள் வசூலிக்கப்படுறதா தொடர்ந்து புகார்கள் வருது. அது மீது எந்த மாதிரி நடவடிக்கைகள் அது மாதிரி இருந்ததுன்னா அது அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இது போன்ற நிலை ஏற்படுவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு தொகை திரும்ப கொடுக்காத ஒரு நிலை ஏற்பட்டது. 4 படம் இருந்தது, கொடுப்பதற்குண்டான முயற்சிகள் நிச்சயமாக மேற்கொள்ளப்படும். டாக்டர் புரட்சி தலைவி